வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம போகிறோம்னா அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ் அஃபிஷியல் ட்ரெய்லர் தான். தேர்ட் பார்ட் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வந்து 2 மூவிஸ் நான் பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ஒரு ரீவாட்ச் போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய கேரக்டர்ஸ் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னுமே ஸ்டோரி எனக்கு புரியணும், பெட்டராக புரியணும் அப்படின்னா இன்னுமே ரீவாட்ச் பண்ணணும் அப்படின்றதான் எனக்கு தோணுது. இந்த மூவியாச்சும் ஐமேக்ஸில் பார்க்குறேன்னு எனக்கு தெரிலங்க. வே ஆஃப் வாட்டர் நான் தியேட்டரில் தான் பார்த்தேன், பட் ஐமேக்ஸில் பார்க்கல. எந்த மூவிஸுமே நான் இது வரைக்கும் ஐமேக்ஸில் பார்த்ததில்லை. இந்த மூவியாச்சும் பார்க்க முடியுதா என்னென்னு பொறுத்துருந்தான் பார்க்கணும். December 19 வருது. இதுக்கப்புறம் 4th மூவி 5th மூவி 2029 ஒன்று, அப்புறம் 2031 வருதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நிறைய ரூமர் வந்துச்சு. வே ஆஃப் வந்த டைம்லேயே அப்டேட், அடுத்தடுத்த படங்களுக்கு அப்டேட் வந்துச்சு. அது எது ரூமர், எது அஃபிஷியலாக வந்த அப்டேட்ஸ் எதுவும் தெரியல. இப்போ நிலத்தில் வாழ்கிறவங்களையும் காமிச்சிட்டாங்க, தண்ணியில் வாழ்கிறவங்களையும் காமிச்சிட்டாங்க. இதில் எரிமலையில் நெருப்பை சுற்றி இவங்க வாழ்கிற இடம் மேபி நெருப்பு, சாம்பல், புகை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கலாம். அதனால தான் ஃபயர் அண்ட் ஆஷ் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து வந்து காற்றுல பறக்கக்கூடிய மக்கள் கிளான் அவங்களை காமிக்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் அந்த டைமில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரூமராக இல்லை அஃபிஷியலாக அந்த அப்டேட்டானு தெரில. ஸோ அதான் 4 டைப் கிளானையும் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது நாவியா, ஆமாம் நாவி. செகண்ட் வந்து தான் தண்ணியில் வாழ்கிறவங்க தான் மெகாயா சம்திங் ஏதோ பேர் இருந்துச்சு. அதான் அந்த பேர்லாம் மறந்து வச்சு, அவங்க கிளான் பேர், கேரக்டர்ஸ் பேர்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ அதனால தான் ரீவாட்ச் பண்ணணும். ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, அவத்தார் ஃபர்ஸ்ட் மூவி எடுத்துக்காங்களேன், அது நான் தேட்டரில் பார்க்கல. அப்போனா சின்ன வயசு, தேட்டருக்கு நான் போனதே கூட கிடையாது. ஸோ அந்த அவத்தார் மாதிரியே தான் இப்போ வர அவத்தார் எல்லா மூவியுமே எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. அது அப்போ என்ன குவாலிட்டியில் கொடுத்தாங்களோ அதே கிராஃபிக்ஸ் குவாலிட்டியில் தான் இப்போயுமே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. மேபி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். வே ஆஃப் வாட்டர் வந்த டைம்லாம் நிறையா விஎஃப்எக்ஸ் டிகோட்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்க பண்ண வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாட்டர் சிமுலேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை ஏதாச்சும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். பட் கிட்டத்தட்ட அதே குவாலிட்டியில் தான் இருக்குது. எனக்கு தெரில இதுக்கப்புறம் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு எனக்கு கேட்டால் தெரில. நம்ம இந்தியா விட்டுருங்க, இந்தியாவில் விஎஃப்எக்ஸில் ஒரு 10 years பேக்வேர்டில் தான் இருக்குது. அது கொஞ்சமாக தான் வரும். இப்போ கொஞ்சம் தான் வந்துகிட்டு இருக்கு. பட் அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியல. பட்ஜெட் எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஒரு 10 years பேக்வேர்டில் தான் இருக்குன்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் அவரே சொல்லியிருப்பார். பார்க்கலாம். ஆனால் அமெரிக்காவில் கூட ஏன் அது 2 டிக்கெட் ஆச்சுல. 2009 வந்துச்சு, 2031 தான் லாஸ்ட் மூவியே வரப்போகுதுன்ற மாதிரி நான் விக்கிபீடியாலாம் பார்த்தேன். இன்னும் ஏன் இதுக்கப்புறம் கிடையாதா, எதுவும் அச்சீவ் பண்ண முடியாதா, ரொம்ப ரியாலிஸ்டிக்காக எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேள்வி இருக்குது. அதே குவாலிட்டியே நம்ம பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் தான் அப்கிரேடோட. பார்க்கலாம். நிறையா ரேண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. அவத்தார் ஃபயர் அண்ட் ஆஷ் அஃபிஷியல் ட்ரெய்லர் பார்க்கலாம். இது டீசர் ட்ரெய்லர். நம்ம ஹாலிவுட் பொறுத்த வரைக்கும் டீசர் ட்ரெய்லர் வரும், அப்புறம் அஃபிஷியல் ட்ரெய்லர், நியூ ட்ரெய்லர், ட்ரெய்லர் 1, ட்ரெய்லர் 2, அப்புறம் ஃபைனல் ட்ரெய்லர்னால நிறையா விடுவாங்க. இது அஃபிஷியல் ட்ரெய்லர்னு டேரெக்டாக விட்டுருக்காங்க. டீசர் எதுவும் வரல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ட்ரெய்லர்ஸ் எதுவும் வரும், பார்க்கலாம். அதுவுமே நம்ம சேனல் வந்து மறக்காமல் சுப்ரமணியம் வெள்ளை சேர்ந்து பாருங்க. போகலாம். நிறைய பேசிட்டமாக இருக்குது, ரொம்ப ரேண்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாரி. ஜேக் சல்லி, ஆமாம். அட்லீஸ்ட் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் பேர் ஆச்சு ஞாபகம் இருக்கு. ஓ, அவங்க பொண்ணு. The strength of the ancestors is here. ஓ, இதிலே பறக்கிற மக்கள்லாம் இருக்கு. ஓ, தான் எரிமலை கிட்ட தான், வால்கானோ கிட்ட தான். செகண்ட் பார்ட்டில் வே ஆஃப் வாட்டரில் வரும் தானே. இவர் குவாரிச் பையன். You cannot live like this, baby. In hate. ஹீட் ஹீட்ல இருக்க முடியாது. If there is something you can do, then you must do it. குவாரிச் இவன் லீடர் போல. ஹேண்டில் பண்றாங்க ஃபயர் கூட. The children. No, Spider. And we will find another way. Ah!
அவங்க இங்கிலீஷ் பேச மாட்டாங்கன்னு தோணுது ஃபயர் பீப்புள். Your goddess has பேசலாம். no dominion here. எப்படி இருக்கு பாருங்களேன் ட்ரெய்லரு. ஒண்ணுமே ரிவீல் பண்ணல, ஆனா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு முடிச்சிட்டாங்க. பிளாட் ஸ்டோரி எதுவுமே ரிவீல் பண்ணல, பட் செம்மையா இருக்கு. கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்துட்டு பக்காவாக இருக்கு, பட் அதே மாதிரி இருக்குன்னு தான் நான் சொன்னேனே தவிர அதே மாதிரின்னு சொல்லலை, கொஞ்சம் அப்கிரேடோட இருக்கு, அது தெரியுது. பட் விசுவல்ஸ் பக்கா, அதை நான் குறைய சொல்ல மாட்டேன், அது நல்லாவே இருக்குது. இதுக்கு மேலே எது இருக்கா அப்படின்றதான் என்னோட அந்த க்யூரியாசிட்டி, அந்த கேள்வி, அதைத்தான் ஒரு ரேண்ட் மாதிரி சொல்லிட்டுருந்தேன் ஸ்டார்டிங்கில். தெரில, பார்க்கலாம். அந்த 4th பார்ட் இருக்குது, 5th பார்ட் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இதிலே ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல, 2022 வந்துச்சு நினைக்கிறேன் வே ஆஃப் வாட்டர். ஸோ இந்த 3 இயர்ஸில் ஏதாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்பு. அதுவுமே டிசம்பர்லாம் வந்துச்சு. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாம், காலேஜ் முடிச்சிட்டேன். பட் ஆனால் அங்கே தான் பார்த்தேன், காலேஜ் இருக்கும் அங்கே தான், அந்த ஐ மீன் அந்த சிட்டியில் தான் பார்த்தேன், அதை சொல்கிறேன். நல்லா இருக்கு. என்ன ஸ்டோரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியலாட்டாலும் குவாரி சேனல் கடைசி வரைக்கும் வருவார் தாங்க தோணுது. 5 பார்ட்லேயே வந்துடுவார் தான் தோணுது. செத்து ஏன்னா அவரோட மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் வே ஆஃப் வாட்டரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதைத்தான் அந்த அவதார் க்ளோனுக்குள்ளே இறக்கியிருப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை, ஜேக்குமே அவரோட ஹியூமன் பாடி அந்த இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த அது என்ன, அந்த ஒரு கண்டெய்னர் அதில் தானே போய் அந்த அவதார் ஃபார்முக்கு மாறுவாங்க. ஸோ அந்த அவரோட ஹியூமன் பாடியுமே இருக்குன்ற மாதிரி தான். சரி, அவங்கள அதான் ரீவாச் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் குவாரிச் வந்து ஹியூமன் பாடி கிடையாது, அவர் வெறும் அவரோட மெமரிஸ் மட்டும்தான் படத்தில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த க்ளோனே உருவாக்கியிருப்பாங்க, அவதார் க்ளோனை. அதனால் அவர் செத்தா கூட பரவாயில்ல, எத்தனை குவாரிச் வேணாலும் இறக்கிடலாம்ல. மறுபடியும் பார்க்குறேன். நான் வந்து ஃபயர் பீப்புள் வந்து பேச மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஹியூமனோட அந்த எக்ஸ்போசரே கிடச்சிருக்காதுன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப தனிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு மக்கள்ன்ற மாதிரி நினச்சேன். பட் அவங்க இங்கிலீஷ்லேயுமே பேசுகிறாங்க. ஒருவேளை அங்கேயுமே ஹியூமன் போயிட்டு அட்டாசம் பண்ணியிருப்பானுங்க போல. பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த பிளானட் பேர் பாண்டாராவா இல்லை இவங்க நாவி வாழ்ந்த இடம் பேர் பாண்டாராவா? ஸோ 2 இடத்தையுமே காமிக்கிறாங்க, வாட்டர் இடமும் காமிக்கிறாங்க, அவங்களோட அந்த காட்டு பகுதியும் காமிக்கிறாங்க. ஸ்டன்னிங் விசுவல்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கான். அந்த வாட்டர் ட்ரைபில் உள்ள ஒரு பொண்ணுக்கும் ஜேக்கோட பையனுக்கும். அவருக்கு தான் 5 விரல் இருக்கும் கரெக்டா. ஸோ அதனாலே அவரை கொஞ்சம் தனியாக பார்ப்பாங்க. இந்த ஷிப்பு போனதில் எதுவும் காமிச்சாங்களா என்ன? பறக்கிற ஷிப்பு அது காமிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. BGM. Live like this, baby. In hate. எனக்கு ஃபயர் நேஷன் டைட்டில் வச்சோன்னா எனக்கு அந்த ஹீட் அப்படின்றதான் ஞாபகம். இந்த ஹீட் ஆகும். If there is something you can do, BGM பக்கா. then you must do it. இவங்களுக்கு அந்த உணர்வுகளெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பவர்ஸ். ரே ரெட் அந்த கலரில் பண்ணியிருக்காங்க கேரக்டர் மாடல்ஸ். The children. No, Spider. ஓ, ஸ்பைடர் தான் அந்த பையன் பேரு, குவாரிச் பையன் பேரு கரெக்டா? BGM பா. Your goddess has no
dominion here. ஆக்சுவலாக அந்த ஏவாவா, ஸோ அதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா பிஜிஎம் இருக்கே. ஆக்சுவலாக அவங்க ஃபயர் பெண்டிங்கும் பண்ணுவாங்களா என்ன? அவங்க அப்படி தான் பண்ண மாதிரி இருந்துச்சு, கையிலே வித்தகா பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்க ஸ்கின் கலரே அந்த ரெட்டு தானா இல்லை என்னன்னு தெரியல. மற்ற 2 கிளானில் உள்ளவங்களும் ஸ்கின் கலரே அப்படி தான் இருக்கும். அவங்களாம் ப்ளூயிஷ் அப்புறம் கொஞ்சம் தான் மாறும், ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அவங்கள வந்து க்ரீன், ஒரு லைட் க்ரீன் கலரில் இருந்துட்டு கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு க்ரே அப்புறம் ரெட்டு, டார்க் ரெட்டில் போயிடுறாங்க. ஸோ அது ஸ்கின் கலர் தானா இல்லை அவங்க கிளான் மக்கள் எதுவும் டேட்டூ மாதிரி எதுவும் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஃபயர் கார்டுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஃபயர் கார்டு, ஃபயர் பவர் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் அந்த பெண்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபைனல் ட்ரெய்லர் இல்லை ட்ரெய்லர் 2 அந்த மாதிரிலாம் வரும். அதில் இன்னுமே ஸ்டோரி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி வரலாம். December 19 கண்டிப்பாக பார்க்கணுங்க, ஐமேக்ஸில் பார்க்கணுங்க. நல்லா இருந்துச்சு. ஃபயர் அண்ட் ஆஷ் வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பிடிச்சிட்டா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வரேன்.